சுமதிக்குள் உண்டான தவிப்பு இப்பொழுது பெரும் பாறாங்கல்லாய் உருவெடுத்து நெஞ்சில் ஏறி அமர்ந்திருந்தது. காலையில் ஆரம்பித்த படபடப்பு 2 மணி நேரம் ஆகியும் இன்னும் குறையவில்லை. ஏடிஎம்மில் பணம் எடுக்கப் போன உமா இன்னும் வரவில்லை. 2 தெரு தள்ளி இருக்கும் ஏடிஎம் போய் வர இத்தனை நேரமா என படபடப்பு இருந்தது. இருப்பினும் வந்ததும் அவளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாததால் வராமலேயே எங்காவது இருந்துவிட்டு மெதுவாக வந்தால் போதும் என தோன்றியது. ஏன் வரவில்லை? நேராக அம்மா வீட்டிற்கு போய்விட்டாளா? அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு கை கொட்டி சிரிக்கிறாளா? இந்நிலையில் அவளால் எப்படி சிரிக்க முடியும்? எத்தனை பெரிய இழப்பு அவளுக்கு! என்னை நக்கல் செய்து அவளால் சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியாவிட்டாலும், என்னை பற்றி கேலியாக பேசாவிட்டாலும், எத்தனை இழப்புகள் இருந்தாலும் அதையும் மீறி அவளுடைய மனம் நினைக்காதா? ஏன் நினைக்காது? பழிவாங்க காத்திருக்கும் மனம் சமயம் பார்க்காதா? அந்த சமயத்தை சந்தர்ப்பம் உருவாக்கி தந்து விட்டதே. அவள் மன ஓட்டம் இனிமே இந்த கிழவி என்கிட்டத்தான் கை நீட்டி காசு வாங்கணும் என்றுதானே இருக்கும். இதை நினைத்து நினைத்துத்தான் கூனி குறுகி போனாள் சுமதி. ஒரு பக்கம் ச்சே, பெத்த புள்ளையே போயிட்டான், இனிமே எனக்கு என்ன பெரிய மானம் அவமானம் வேண்டி இருக்கிறது என எண்ணினாள். அதுவும் ராணி போல் வாழ்ந்தவளுக்கு, ஆட்சி அதிகாரத்தை தன் கையில் வைத்திருந்தவளுக்கு, கஜானாவின் சாவியை தன் இடுப்பில் சொருகி இருந்தவளுக்கு மருமகளாக இருந்தாலும் அவளிடம் கை நீட்டி காசு வாங்க வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கும்? அதுவும் தனக்கு உரிமையான ஒன்றை ஒரே நொடியில் எல்லாம் தலைகீழாக மாறி போய்விட்டதே. விதித்தான் இப்படி திருப்பி போட்டு விட்டதா? கீழிருந்த கை மேலாகவும் மேலிருந்த கை கீழாகவும் மாறியது விதியா, இல்லை கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையா? இப்போது மருமகளின் ஒரே எதிரியாக அவள் எதிரே நிற்பதைப் போல் இருந்தது. அதுவும் நிராயுதபாணியாக. அன்றைக்கு அவளும் அப்படித்தானே நின்றாள். அதுவும் கணவன் என்ற பெரிய பாதுகாப்பு இருந்தும். நினைவுகள் அவள் விரும்பாவிட்டாலும் புரண்டோடியது. அவள் வெற்றி புன்னகையுடன் சிரித்த நிமிடங்கள் எல்லாம் இப்பொழுது புரையோடிய புண்ணை கிளறுவதைப் போல் இருந்தது. கண்ணாடி எதிரே முடியை சீர் செய்து கொண்டிருந்த உத்தமனிடம் என்னங்க என்றாள் உமா. சொல்லு உமா, எனக்கு 300 ரூபாய் வேணும். எதுக்கு உமா? பிளவுஸ் எடுத்து தைக்க கொடுக்கணும். சரி, அதுக்கு ஏன் என்கிட்ட கேக்குற? அம்மா கிட்ட போய் கேட்க வேண்டியது தானேன்னு சொன்னான். நான் எதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் கேட்கணும்? வீட்டோட வரவு செலவை எல்லாம் அம்மா தானே பாத்துக்கிறாங்க. அதுக்காக என் தேவைகளுக்கு நான் எப்படி அவங்க கிட்ட போய் கை நீட்டுறது? நானும் பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்க அம்மா கிட்ட உங்களோட சம்பள பணத்தை எதுக்கு அப்படியே கொடுக்குறீங்க? எனக்கும் நிறைய செலவு இருக்கும்ல, எனக்குன்னு கொஞ்சம் பணம் கொடுங்களேன் என்றாள். முழு சம்பளத்தையும் அம்மா கிட்ட கொடுத்துத்தான் பழக்கம். இப்ப திடீர்னு அதிலிருந்து பணத்தை எடுத்துட்டு கொடுத்தா அம்மா என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டி வந்ததும் மாறிட்டான்னு நினைக்க மாட்டாங்களா? நினைக்கட்டுமே. அப்ப என் செலவுக்கு என்ன பண்றதாம்? நீ அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க. என்னால முடியாது. நீங்க என் புருஷன். உங்களோட சம்பாத்தியத்தை எடுத்து செலவு பண்ற உரிமை எனக்கும் உண்டு. எனக்கு அவங்க கிட்ட போய் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுங்கன்னு கை நீட்டி நிற்க அசிங்கமா இருக்கு என்றாள். ஈகோன்னு சொல்லு, அப்படிதான் வச்சுக்கோங்களேன். என் புருஷனோட பணத்தை இன்னொருத்தங்க கிட்ட போய் கை நீட்டி கெஞ்சி வாங்குறது எனக்கு சுயமரியாதையில சூடு வைக்கிற மாதிரி இருக்கு. எனக்குன்னு தனியா கொஞ்சம் பணம் கொடுத்துடுங்க. வாசல்ல பூக்காரி வந்தா ஒரு முழம் பூ வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை. அசிங்கமா இருக்கு என்றாள். சாரி உமா, என்னால அப்படி உனக்கு தனியா பணம் தர முடியாது. உனக்கு வேண்டிய பணத்தை அம்மா கிட்ட நீ கேட்டு வாங்கிக்க என்றான். கையில் வைத்திருந்த புடவையை தூக்கி எறிந்துவிட்டு போனாள் உமா. லேசாக திறந்திருந்த கதவு வழியே அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த சுமதி உதட்டை பிதுக்கி இளக்காரமாக சிரித்தாள். அடியே, இந்த வீட்ல என்னை மீறி எதுவும் நடக்காதடி. என்கிட்ட பணம் கேட்க உனக்கு தன்மானம் தடுக்குதா? என்கிட்ட கையேந்தித்தான் நீ வாழணும் என மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். உமாவின் நடவடிக்கையே கவனித்து வந்ததால் இன்னொரு நாள் இதை கேட்க நேர்ந்தது.
செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்த உத்தமனுக்கு காப்பியை கொடுத்தவாறே, என்னங்க என்று ஆரம்பித்தாள் உமா. நான் வேலைக்கு போகலாம்னு இருக்கேன். இப்ப நீ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? வேலைக்கு எதுக்கு போவாங்க? பணத்துக்காகத்தான். இப்ப இந்த குடும்பத்துல என்ன அதிகப்படியான பண தேவை வந்துடுது? குடும்பத்துக்கு பணம் தேவை இல்லாமல் இருக்கலாம். கை செலவுக்கு எனக்கு பணம் வேண்டும். உன் செலவுக்கு யாரு பணம் இல்லைன்னு சொன்னது? ஒவ்வொரு முறையும் உங்க அம்மாகிட்ட போய் 5க்கும் 10க்கும் நிக்கிறது எனக்கு பிடிக்கலை. படிச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முன் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு தானே இருந்தேன். இப்ப நான் எதுக்கு மத்தவங்க கையை எதிர்பார்க்கணும்? ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த சுமதிக்கு பகீர் என்று இருந்தது. இவள் வேலைக்கு போய் சொந்தமா 4 காசு சம்பாதித்தால் அவ்வளவுதான். என்னை 10 காசுக்கு மதிக்க மாட்டாள். காலம் முழுவதும் என்னிடம் கை நீட்டி காசு வாங்க வேண்டும் இவள் என மனதில் வெறித்தனமாக சிந்தித்தாள். உமா, நீ வேலைக்கு போறத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஆனா அம்மா சம்மதத்தோடு போ என்று சொல்லிவிட்டு சென்றான். பத்திரகாளியைப் போல் அவதாரம் எடுத்தாள் உமா. ஆனால் பாய்ந்து யாரையும் எதுவும் செய்ய முடியவில்லை. விஷயம் சுமதியிடம் வந்தபோது வேலைக்கு போகக்கூடாது என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டாள். உமா கையில் 4 காசு வந்துவிடக் கூடாது என நினைத்தாள். ஆனால் இப்பொழுது விதி எல்லா காசையும் அவள் கையில் எடுத்து போய் குவித்து விட்டது. சாதாரண காய்ச்சல் என்று படுத்தான் உத்தமன். தொடர்ந்து அந்த தொற்று இந்த தொற்று என நீண்டு நுரையீரல் பழுதாகி கேன்சர் என்று சொல்லி 2 மாதத்தில் சிகிச்சை பலனின்றி மூச்சு திணறி இறந்தான். பெரிய இடிதான். மீண்டு எழ வெகு நாட்கள் ஆனது. எழுந்தபோது தான் தெரிந்தது எல்லாம் கைமாறிவிட்டது என்று. மகனுக்கு வரவேண்டிய அத்தனை பணமும் உமாவின் பெயரில் வங்கியில் டெபாசிட் ஆகியிருந்தது. மாதம் மாதம் வரவேண்டிய வட்டிப் பணமும் அவள் கணக்கில் தான் வந்தது. அவள் எடுத்து வந்து சோறு போட்டால்தான் இவள் சாப்பிடலாம். மகன் போனது ஒரு பக்கம் பெரிய இடி என்றால் அதைவிட பெரிய இடி இதுதான். அவனுக்கான பணத்துக்கு சொந்தக்காரி நீ இல்லை என்ற உண்மை சுமதியின் ஆணவத்தை, அதிகாரத்தை வேரோடு அசைத்து விட்டது. மகன் இருக்கும் வரை அவன் கொண்டு வந்து தன்னிடம் தரும் பணத்தை மிக கர்வமாக வாங்கி செலவழித்ததும், இன்று தன் செலவிற்கு மருமகளை எதிர்பார்த்து நிற்கும் நிலைமை வந்ததும் அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த மாதத்திற்கான பணத்தை எடுக்க போயிருக்காள் உமா. என் மருந்து மாத்திரை செலவுகளுக்கு அவளிடம் கையேந்த வேண்டுமா? எப்படி கேட்பேன்? இப்படி ஒரு நிலைமை ஏன் எனக்கு? அவமானம் பிடுங்கி தின்றது. பணத்தை எடுத்து வரும் அவள் என்னை எப்படி பார்ப்பாள்? பைத்தியக்காரி! அன்னைக்கு எல்லா பணத்தையும் கையில் வச்சுக்கிட்டு என்னை பிச்சைக்காரி மாதிரி நடத்தினியே. உண்மையில் அவருடைய பணத்திற்கெல்லாம் நான் தான் சொந்தக்காரி என ஏளனமாய் பார்ப்பாளா? அவமானத்தில் அவள் சுருண்டு கொண்டு இருக்கும் பொழுதே கேட்டை திறந்து உள்ளே வந்தாள் உமா. அவளை எதிர்கொள்ளும் சக்தி இல்லாமல் பூஜை அறைக்குள் சென்று ஒளிந்து கொள்ள முயன்றாள் சுமதி. அத்தை! உமாவின் குரல் இழுத்து நிறுத்தியது. அவள் திரும்பும் முன் பக்கத்தில் வந்து நின்றிருந்தாள் உமா. அத்தை, இந்தாங்க உங்க மகனோட பணம் என சுமதியின் கையில் பணத்தை வைத்ததுமே கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது. உமா! சுமதியின் குரல் தடுமாறியது. அத்தை, அவர் ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கிக்கிட்டு வந்து மனநிறைவோட உங்க கையில தருவாரு. நீங்களும் மனசு பூரா பெருமையும் பூரிப்புமா வாங்கிப்பீங்க. அந்த நிறைவும் பூரிப்பும் எப்பவும் அவர் இல்லைனாலும் இந்த வீட்ல இருக்கணும் என உமா சொல்ல சொல்ல மருமகளை கட்டி அணைத்து கதறினாள் சுமதி.